கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. தேவன் நம் வாழ்வில் செயல்படுகிறார். தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்வில் நம் தேவைகளை சந்திக்க நம்மை நடத்த இருக்கிறது. தேவனுடைய கிருபையினால் நாம் பிழைக்கிறோம். நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். நம்முடைய இக்கட்டுகளில் அவர் உதவி செய்கிறார். ஆபத்தில் நம்மை தப்புவிக்கிறார். அந்த தேவனோடு கூட தொடர்ந்து இசைந்து நடப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த உலகம் மிக வேகமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. முன்னேறி கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாற்றங்களை நாம் ஆச்சரியத்தோடு பார்க்க வேண்டி இருக்கிறது. தங்கத்தின் விலை சென்ற ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் எத்தனை மடங்கு பெரிதாக இருக்கிறது. உலோகங்கள் விலை மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த மனித சமுதாயம் கூட மாறிக்கொண்டே இருக்கிறது. நாமோ தேவனை பற்றி கொண்டிருக்கிற விஷயத்தில் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம், அதிக கவனமாக இருந்தாக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அதற்கு ஒரே வழி வேத வாக்கியங்களை வாசிப்பது. சற்று நேரம் முன்பு 2 வக்கீல்கள் அவருடைய திருமணத்தை நடத்திவிட்டு வந்தேன். இருவருமே அட்வொகேட். இருவருக்கும் சட்டம் தெரியும், படித்தவர்கள். அவர்கள் இருவருக்கும் இந்த நித்திய தேவ சட்டத்திலிருந்து ஆலோசனைகளை சொன்னேன். அவர்கள் கையில வைத்திருக்கும் உலகத்தில் இருக்கும் எந்த சட்ட புத்தகத்திலும் அது இல்லை. நம்முடைய வேதத்துல, தேவ சட்ட புத்தகத்துல மட்டும்தான் அந்த ஆலோசனைகள் இருக்கிறது. அவ்வளவு மேன்மையான சட்டத்தை நாம் கையில வைத்திருக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை என்னை குறித்து, என்னை போன்றவர்களை குறித்து அதிகம் நாம் பேசலாம். அப்படி ஒரு வசன பகுதியை நாம் இப்பொழுது சந்திக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 13 கரை வழியாக போக, நிலத்தில் போக மனதாயிருந்தபடியால் அவன் திட்டம் பண்ணபடியே நாங்கள் கப்பல் ஏறி அந்த பட்டணத்தில் அவனை ஏற்றி கொள்ளும்படி முன்னாக அங்கே போயிருந்தோம். பவுல் கரையில மனிதர்கள் நடுவில் ஊர் ஊராக போக விரும்பி இருக்கிறார். அவரை அடுத்த பயணத்துக்கு கொண்டு செல்வதற்காக கப்பலிலே, படகிலே இன்னொரு சாரார் அவரை சந்திக்கும்படி முன்னே போயிருக்கிறார்களாம். அவன் ஆசா பட்டணம் அதில் எங்களை கண்ட பொழுது நாங்கள் அவனை ஏற்றுக்கொண்டு மித்திலேனே பட்டணத்துக்கு வந்தோம். அவ்விடம் விட்டு மறுநாளிலே கியூ தீவுக்கு எதிராக வந்து பவுல் கூடுமானால் பெந்தகோஸ்தே பண்டிகையிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டது நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போகாதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமு தீவு பிடித்து துரோக்கிலியோன் ஊர்துறையிலே தங்கி மறுநாள் மிலேத்து பட்டணத்துக்கு வந்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பிரசங்கியார், ஒரு சுவிசேஷகன். அவர் ஒரு பிரசங்கியாராக இருப்பவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். ஒரு சுவிசேஷகனுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அப்படியே மூப்பர்களுக்கும் பிரசங்கிக்கிறார். பாவத்தில் இருப்போருக்கும் பிரசங்கம் பண்ணுகிறார். இது எல்லாவற்றையுமே இந்த வசன பகுதியில நாம் படிக்க முடியும். இந்த பிரசங்கித்தல் என்கிற ஒரு வேலையை எடுத்துக்கொண்ட மனிதர்கள்
எப்படி இருப்பார்கள்? பிரசங்கித்தல் என்பதை தங்கள் பிழைப்பாக, தங்கள் வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் எப்படி வாழுவார்கள்? உதாரணத்துக்கு, சமுதாயத்திலே அரசியலில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் எப்படி இருப்பார்? ஒரு அனுமானம் மக்களுக்கு உண்டு. நம்ம கூட நினைப்போம், ஒரு அரசியல்வாதி அவர் இப்படித்தான் இருப்பார். ஒரு தொழில் அதிபர் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சதை வச்சு அவங்க இப்படித்தான் இருப்பாங்க. பிரசங்கித்தல் என்கிற ஒரு வேலையை செய்கிற ஒரு மனிதன் எப்படி இருப்பான்? அவனுடைய மனம் எப்படி இருக்கும்? அவன் அன்றாடம் எப்படி இருக்கும்? அவன் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? அவன் வாழ்க்கையினுடைய உத்தரவாதங்கள்லாம் என்ன? அதை நாம் இன்றைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். 19வது வசனம் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு வசனம்தான். எபேசு மூப்பரிடத்துல அவங்களெல்லாம் வரவழைச்சிட்டு பேசுறாரு பவுல். வெகுமனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன், அல்லது நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்தேன். வெகுமனத்தாழ்மையோடும். அப்போஸ்தலனாகிய பவுல் என்பவர் சவுலாக இருந்த காலத்துல ஒரு ஸ்தானாபதி போல யூதர்கள் நடுவிலே சனகரிப்பு சங்கம் என்று சொல்கிற ஒரு உயர்மட்ட மத குழு, அதிகாரமுடைய ஒரு குழு, 70 பேர் அடங்கிய அதில் ஒருவர், அரசாங்கத்திலே நல்ல இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு உரிமை உள்ள ஒரு மனிதன், அந்த சமயத்திலே கல்வியில் தேர்ந்த ஒரு மனிதன், ஒரு போர் வீரனை போல, மிகவும் தைரியமான ஒரு போர் வீரனை போல இருந்த ஒரு மனிதன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அதை போதிக்க வரும் பொழுது அவர் எப்படி வருவாராம்? வெகுமனத்தாழ்மையோடும். அடுத்தது என்ன? மிகுந்த கண்ணீரோடும். யாராவது உங்க வாழ்க்கையை விவரிக்கும் பொழுது இப்படி நீங்கள் விவரிப்பீர்களா? அப்படி உங்களுக்கு ஒரு அவசியம் இருக்குமா? உங்கள் ப்ரொஃபஷனை சொல்லும் போது ஒரு சகோதரன் இப்படி சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஒரு ஊழியக்காரனுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மேடையில் நின்று இவ்விதமாக பேசும் ஒரு மனிதனை நீங்கள் பார்ப்பீர்கள். அவனுக்கு மிகப்பெரிய மதிப்பு, கனம் இருப்பதாக நீங்கள் நினைக்கலாம், நீங்களும் கனம் பண்ணலாம். ஆனால் இந்த கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற அந்த மனிதன் மிகுந்த கண்ணீரோடு இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் அவனுக்கு இருக்கிறது. மிகுந்த மனத்தாழ்மையோடு அவன் தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டிய நிர்பந்தங்கள் அவனுக்கு நிறைய இருக்கிறது. இன்றைக்கு நான் அந்த திருமணத்தை நடத்தும் பொழுது படிப்பில் என்னை விட உயர்ந்தவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு இந்த வேதத்தை கையில வைத்து நான் பேசும் பொழுது நான் அங்கே உயர்ந்த இடத்திலிருந்து அவர்களுக்கு நான் கட்டளை கொடுப்பேன். அந்த சில நிமிஷங்களுக்கு மட்டும்தான். இறங்கி வெளியில வந்துட்ட பிறகு என்னை அவர்கள் சகோதரனே என்று அழைக்கலாம். ஒரு பிரசங்கியா அவன் ஒரு இடத்துல ஊழியம் செய்ய போகும் பொழுது மிகுந்த மனத்தாழ்மையோடு, கண்ணீரோடு. அடுத்த ஒரு விஷயம் வருது பாருங்களேன். யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடு. அப்படியானால் பிரசங்கியாருக்கு பின்னாலே வாழ்த்துபவர்கள் இருந்தாலும் கூட அவன் மீது தீமையான யோசனை உள்ளவர்களும் இருப்பார்களா? இருப்பார்கள். சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு ஊழியத்துக்காக நாங்கள் சென்ற பொழுது எங்களை எச்சரித்தார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தை நாங்கள் வாடகைக்கு எடுத்தோம். பிறகு ஒரு குறிப்பிட்ட இடத்தை வாங்குவதற்காக முயற்சி செய்தோம். முயற்சி செய்யும் பொழுது எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை வந்தது. அங்க இருக்கிற ஸ்தலத்திலே பணி செய்கிற ஒருவர் உங்களுக்கு எதிராக இருப்பார்.
ஏற்கனவே இங்கு வந்து ஊழியம் செய்த ஒருவரை தெருவிலே ஓட ஓட விரட்டினவர் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஜெபம் பண்ணேன், தேவனுக்கு சித்தமானால் வைக்க போகிறார், இல்லையானால் நான் இங்கிருந்து போவதற்கு நானாகவும் போகலாம், ஒருத்தர் விரட்டினாலும் போகலாம். போனோன்றதுதான் தவிர விரட்டியும் போகலாம், நானாகவும் போகலாம். சோ அது கர்த்தருடைய சித்தம். தீமையான யோசனை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்றும் எச்சரித்தார்கள். ஆனால் கர்த்தருடைய செயலை நாம் நம்புகிறதுனாலும் அவருக்கு வேலை செய்வதனாலும் அவருக்கு ஒப்பு கொடுத்து விடுவது, அவ்வளவுதான். நம்ம லிமிட்டேஷன் தான் நமக்கு தெரியுமே. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்று நமக்கு தான் தெரியுமே. ஆனால் தேவன் அற்புதமாக ஆச்சரியமாக அந்த சூழ்நிலையை, மனிதனை மாற்றினார். ஆனால் எதிர்கொள்வதற்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கு, தீமையான யோசனைகளால் சோதனைகள் என்று. 31வது வசனம், ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இது தேவன் அங்கீகரித்து எழுதி வைத்திருக்கிற வசனம். அதை முற்றிலும் சத்தியமாகத்தான் நான் நம்ப வேண்டியிருக்கிறது. இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொன்னதை நீங்கள் நினைத்து கொண்டு விழித்திருங்கள். ஒருவரை ரட்சிப்பதற்காக வழிநடத்தும் பொழுது அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறோம். மேடையில் நின்று பேசுற மாதிரி அதிகாரத்தோட எல்லார்கிட்டையும் பேசவே முடியாது. மிகுந்த மனத்தாழ்மையோடு பேச வேண்டியிருக்கும். அவர்களிடத்திலே கண்ணீரோடும் பேச வேண்டியிருக்கும். அவர்கள் எதிர்த்தால் அதை ஏற்றுக்கொண்டு பேச வேண்டியிருக்கும். இது எல்லாமே இந்த வேலைக்குள்ளே இருக்கிறது. 23வது வசனம், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். பட்டணங்கள் தோறும் ஊழியத்துக்காக இவர் போவாராம். அங்கே அவருக்கு நல்ல வசதி, வாய்ப்பு, வரவேற்பு, வீடு வாசல், நன்மைகள் அது இருக்கும்னு ஆவியானவர் சொன்னதாக சொன்னா நல்லா இருந்திருக்கும். கட்டுகளும் உபத்திரவங்களும் உண்டு என்று ஆவியானவர் முன்கூட்டியே சொல்லிடுவாராம். இது எனக்கு தெரியும்ன்றார். ஒரு பிரசங்கியாருடைய வாழ்க்கை இப்படியும் இருக்கிறது என்கிற பக்கத்தை நாம் பார்க்கிறோம். சில நேரங்களிலே உரிமைகளை இழக்க வேண்டியிருக்கலாம். உரிமைதான். அதனால்தான் பவுல் சொன்னாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா அப்படி என்னால பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு தகுதியாகவும் இருக்காதுன்னா நான் அதை விட்டுறணும். அது பக்தி விருத்திக்கு ஏதுவும் இல்லைன்னாலும் நான் அதை விட்டுறணும். ஆனால் எல்லாவற்றையும் அதிகாரிக்க, அனுபவிக்க ஒரு சாதாரண குடிமகனுக்கு உரிமைன்னா எனக்கும் தானே, நானும் தானே ஒரு குடிமகன், நானும் தானே சக மனுஷன். ஆனாலும் ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை சொல்வது நிமித்தமாக ஒருவன் தன்னை சுருக்கிக் கொள்ள வேண்டியிருக்கும். கட்டுகளும் உபத்திரவங்களும் என்று முன்கூட்டி அவருக்கு அறிவிக்கப்படும். அதை கேட்டுதான் அவர் அந்த பட்டணத்துக்குள்ளவே போவார். 34வது வசனம், நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூடி இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இந்த கைகளே வேலை செய்தது. வேலை செய்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குமானால் வேலை செய்தாக வேண்டும். கர்த்தருடைய வேலை செய்பவர்கள் உரிய வருமானம் அல்லது அவர்களுக்கான நன்மை ஆரம்ப காலத்திலே போய் ஊழியம் செய்யும் பொழுது கொஞ்சம் ஆத்மாக்கள் இருப்பாங்க. அவர்கள் கொடுப்பதை கொண்டு பிழைக்கணும். அவர்களுக்கான தேவைகள் நிறைய இருக்கும். ஒருவேளை அவர் ஒரு வேலை செஞ்சுட்டும் அவர் அந்த ஊழியத்தை பண்றதா இருந்தா அவர் பண்ணணும். உலகத்துல அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் ஒரு உழைப்புக்காக, பிழைப்புக்காக ஒரு வேலையை செய்வார்கள். பிறகு அவர்கள் உள்ளத்துக்குள்ள இருக்கிற பாரத்தினாலே, ஆத்ம பாரத்தினாலே அவர் ஊழியம் செய்வார்கள்.
அப்படியானால் ஒரு பிரசங்கியார் அவருடைய வாழ்க்கைக்குள்ளே, அவருடைய ப்ரொஃபஷன், வேலைக்குள்ளே இவ்வளவும் இருக்கிறது என்றால் இன்றைக்கும் இவ்வளவும் இருக்கிறது. இவருக்கான நன்மைகள் எப்படி கிடைக்கும்? இவருக்கு உதவி எல்லாம் எப்படி கிடைக்கும்? யார் உதவி செய்வா? இவ்வளவு பெரிய ஒரு சபையிலே ஒரு பிரசங்கியராக இருக்கும் பொழுது இங்கிருந்து எனக்கு உதவி கிடைக்கும் என்று நீங்கள் நம்பலாம். ஆனால் ஒரு புதிய இடத்துல போய் ஊழியத்தை தொடங்கி செய்யும் பொழுது அவர் வாழ்க்கைக்கான உதவி எங்கிருந்து கிடைக்கும்? சில நேரம் வெளிநாட்டிலிருந்து ஒரு சில வருஷங்களுக்கு உதவி செய்யலாம், அல்லது இவர் அனுப்பின ஏதாவது ஒரு பெரிய சபை இருக்குமானால் அவர்கள் உதவி செய்யலாம். இது ரெண்டுமே இல்லைன்னா அவர் எங்கே வேலை செய்கிறாரோ அங்க இருக்கிற மக்கள் கொடுக்கிற உதவியை கொண்டுதான் அவர் வாழணும். இப்படிதான் உலகம் முழுசும் இருக்கிறது. தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? லூக்கா 10ஆம் அதிகாரம் 7வது வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு கிராமத்துக்கு போறீங்க, அங்க வசனம் சொல்ல போறீங்க, அங்க தங்கிடுங்க. அவங்க என்ன கொடுக்கறாங்களோ அதை புசித்து குடிங்க. வேலையாள் தன் கூலிக்கு பார்த்தனா இருக்கிறான். கவனிச்சிங்களா? ஆனா அடுத்தது என்ன சொன்னாரு? இப்படி கொடுக்கறாங்கன்றதுனாலயே நீங்க வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். அதுல கூட ஒரு லிமிட்டேஷன் வைக்கிறார். உதவி உங்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்பதனாலே நீங்கள் வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். இது கவனிக்கப்படாத ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் ஒரு பிரசங்கியார் இதை கவனிக்கணும். அந்த பிரசங்கியார் அப்படி வீட்டுக்கு வீடு போகும் பொழுது கம்பீரமா போய் அவர்கள் உதவியை எல்லாம் எல்லாருமே கொடுக்க அவர் வாங்கிட்டு வருவாரான்னா இல்ல, அப்படி இருக்காது. அவர் தன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்துவிட்டு அவருக்கு அவர்கள் கொடுக்கும் ஒரு உணவையா, பொருளையா, பணத்தையா அவர் தன் கையிலே வாங்கி கொண்டு வருவார். இன்று வரைக்கும் நான் அதை செய்யறேன். உங்களுக்கு ஞான நன்மையை கொடுத்தால் நீங்கள் சரீர நன்மையை கொடுப்பீர்கள். இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஊழியம். இப்படிதான் ஒரு பிரசங்கியார் வாழ்கிறார். பல நேரம் நாம் சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பெரிய நிலைக்கு வந்த ஒருவரை பற்றி என்ன நினைக்கிறோமோ அப்படி ஒரு பிரசங்கியாரை நினைச்சிடும். எல்லாருமே அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சிலவற்றை பொதுவாக சொல்லலாம், சிலவற்றை பொதுவாக சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருக்கும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஊழிய பாதையில இரவும் பகலும் தேவைப்படும் சமயத்தில் எல்லாம் தன்னுடைய கை வேலை, கூடார வேலையை செய்தார் என்று ரொம்ப தெளிவா சொல்றார். அந்த வசனத்தை கேட்கிற மக்கள் மேல சில பகுதிகளில் போனா அவங்களுக்கு பாரு சுமத்தாதபடிக்கு அவர் வேலை செய்தாராம். அப்போ ஒரு பிரசங்கியாருடைய வாழ்க்கை இப்படித்தான், எல்லாரும் இப்படித்தான் சொல்லவே முடியாது, அப்படி சொல்லவும் கூடாது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6 முதல், அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரம்தானா அதிகாரம் இல்லை? எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலேன்னா ஆர்மி, மிலிட்டரியில தண்டிலே சேவகம் பண்ணுவான். எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான்? எவன் மந்தை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான்? இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ? நியாயப்பிரமாணம் இவைகளை சொல்லுகிறது இல்லையோ? போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டையாக என்று மோசேயின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே. தேவன் மாடுகளுக்காகவே கவலையா இருக்கிறாரோ? நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோட போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? ஒரு ஊழியக்காரனுக்கு உதவி செய்வதில் முடிவு செய்வது யார்? தேவன் வழி வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் கொடுப்பதாக முடிவு செய்யலாம், கொடுக்க வேண்டாம் என்று முடிவு செய்யலாம். ஏன் இந்த நிர்பந்தம் இந்த மனுஷனுக்கு வந்தது? ஞான நன்மைகளை நான் கொடுக்கிறேன்,
சரீர நன்மைகளை உங்களிடத்திலிருந்து பெறுகிறேன் இல்லையா, அது நீங்க ரொம்ப பெருசா நினைக்கிறீங்க. அது என்ன ஒரு பெரிய காரியமா? ஒரு மாடு கூட போரடிக்கும் பொழுது வாயை கட்டக்கூடாதான். அந்த நெல்மணிகளை உதிர்ப்பதற்காக அது போரடிக்கிறார்கள். அது சுத்தி சுத்தி வருமா, அந்த டைம்ல நீ வாயை கட்டிடாத. அது குனிஞ்சு கொஞ்சம் சாப்பிடணும்னு நினைச்சா அதை சாப்பிட்டோமே. பழைய ஏற்பாட்டில் ஏழைகளும் திக்கற்றவர்களும் தங்களுக்கு ஆகாரம் வேண்டும் என்பதற்காக வயல்ல போய் சிந்தியிருக்கிறதை எடுப்பார்களாம். அதனால தேவன் ஒரு சட்டமே போட்டார். அறுவடை முடித்து நீங்கள் வெளியில வரும் பொழுது ஒரு 10 கட்டு தூக்கினே வராரு, ஒண்ணு கீழே விழுந்துச்சு, எடுக்காதன்றார். கீழே விழட்டும். யாராவது ஒரு ஏழை வந்து அதை எடுத்துட்டு போவாங்க. மொத்தமா பெருக்கி தானியங்களை எல்லாம் சேகரித்து எடுத்துடாத, சிந்தினதை விட்டுடு, யாராவது ஒரு திக்கற்ற ஒருவர் வந்து அதை எடுக்கட்டும் என்று சொல்வாராம். அப்ப ஊழியம் செய்கிறவர்கள் ஞான நன்மைகளை ஒருவருக்கு கொடுக்கும் பொழுது சரீர நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை உள்ளவர்கள் என்பதை தேவன் சொல்லியிருக்கிறாராம். 12, மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். ஒருவர் உதவி செய்கிறார், அந்த உதவியை அவர் நிறுத்துகிறார், போய் சண்டெல்லாம் போட முடியாது. அவருக்கென்று ஞான நன்மை கொடுப்பதை நிறுத்தவும் முடியாது. அந்த ஞான நன்மையை கொடுத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். கம்பெனியில வேலை செய்யறீங்க, மாசம் ஃபுல்லா உழைச்சிட்டீங்க, முதலாளி சம்பளம் கொடுக்கலன்னா நீங்க போய் கேட்கலாம், நான் உழைச்சிட்டேன், என்ன சம்பளம் கொடுக்கல, டேட்டு ஆயிப்போச்சே, கேட்கலாம். ஆனால் ஊழியக்காரனுக்கு அப்படி ஒரு உரிமை இருந்தாலும் கூட அவன் கேட்க கூடாது. அப்படியானால் ஒரு பிரசங்கியாருடைய உதவி என்பது அவருக்கு எப்படித்தான்? 13, ஆசாரி ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவர்களில் புசிக்கிறார்கள் என்றும் பலிபீடத்தை அடுத்து பணிபடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவர்களில் பங்குண்டு என்றும் அறியீர்களா? அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்புண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். அப்படி இருந்தும் இப்பதான் சொல்றாரு, நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை, இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அபத்தமாக்குகிறதை பார்க்கலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. சில நேரம் மனநிலை கொஞ்சம் வித்தியாசம் ஆயிடும். அப்ப அதையும் சொல்றாரு பாருங்க, நான் உற்சாகமா எப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு, உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, நான் அந்த வேலையை செய்துதான் ஆக வேண்டும். அப்போ மரண பரியந்தம் ஒருவர் சுவிசேஷ வேலையை செய்ய தன்னை ஒப்பு கொடுத்து விட்டால் அவர் செய்தாக வேண்டும். ஞான நன்மையை விதைக்கிறவனாக ஒரு விவசாயியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டால் அவர் விதைத்துதான் ஆக வேண்டும். பலன் கர்த்தர் கொடுப்பார், கனம் கர்த்தர் கொடுப்பார். அது மேல இவருடைய பார்வையை, இவரோட கவனத்தை இவர் வச்சுக்கூடாது. ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கை ஒரு பிரசங்கியாருடைய வாழ்க்கை. ஆனா பார்வைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு பிரசங்கியாருடைய வாழ்க்கை, அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதிலே தேவன் சட்டத்தையும் போட்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து அவருடைய ஊழியக்காரர்களுக்கான ஊதியம் எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலே 1800 வருஷம் பழக்கத்தையும் கொடுத்திருந்தார். ஆனாலும் கூட இன்றைக்கு சுவிசேஷ வேலை செய்பவர்களுக்கான உதவி என்பது இவர்கள் ஞான நன்மையை கொடுக்க வேண்டும், அதை பெறுபவர்கள் சரீர நன்மையை கொடுக்க வேண்டும். இவர்கள் நிர்பந்தம், இவர்கள் மரண பரியந்தம் இதை செய்தாக வேண்டும். ஆனால் பெறுபவர்கள் அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனால் இதை கவனிக்கிறவர் கர்த்தர், அவர் ஒருவரையும் கைவிட போகிறது இல்லை, அது நிச்சயம். 1 தீமோத்தேயு 5
18வது வசனம், போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டையாக என்றும் வேலைக்காரன் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. ஆக ஒரு பிரசங்கியார் போதிக்கிறது, ஒரு சம்பாத்தியம் பண்ணுவதற்கான வழியை அவர் போதிப்பதில்லை. தான் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்கான போதனை அவர் செய்ய போவதில்லை. இது கர்த்தருடைய சத்தியம், இது கர்த்தருடைய நீதி என்பதை மட்டும் அவர் போதிக்கணும். அதுதான் அவருடைய வேலை. ஆனா அதை போதிக்கும் பொழுது அவருக்கான சம்பாத்தியம் அதன் மூலமாக தான் கிடைக்கும். இதுதான் தேவனுடைய திட்டம். சரி, இப்போ ஜாப் செக்யூரிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, சொல்லுவாங்க ஜாப் செக்யூரிட்டி. அந்த பணியினுடைய ஒரு பாதுகாப்பு. இந்த கம்பெனியில செய்தா ஒரு ஜாப் செக்யூரிட்டி நல்லா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சின்ன கம்பெனி எல்லாம் போனா ஜாப் செக்யூரிட்டி இருக்காது. ஒண்ணு கம்பெனியை மூடலாம், இல்ல வேலையை விட்டு அனுப்பிடலாம்ப்பா. அதனால ஒரு ஜாப் செக்யூரிட்டி நல்லா இருக்கிற மாதிரி ஒரு கம்பெனியா போங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பிரசங்கியாராக ஒரு வேலைக்கு வருகிறார் என்றால் அவருடைய ஜாப் செக்யூரிட்டின்றது எப்படி இருக்கும்? அவருடைய வேலைக்கான அந்த உத்தரவாதம் என்பது எப்படி இருக்கும்? மனுஷர் யாராவது கொடுப்பாங்களா? மனுஷர் கொடுக்கவே மாட்டாங்க. தேவன் தான் அவருடைய ஜாபுக்கான செக்யூரிட்டி. மனிதர் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவுதான் அவருடைய ஜாப் செக்யூரிட்டியோட லெவல். தேவனை கொடுப்பார் அப்படின்னா அவரு அதுக்காக சொன்ன வசனங்களை இவர் நம்பி இருக்கணும். அவ்வளவுதான். இவர் அதை நம்பணும். அந்த வாக்குத்தத்தத்தை இவர் நம்பி அந்த ஊழியத்தை இவர் செய்யணும். 22வது வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம். இப்பொழுதும் அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். அவருடைய வேலையில அவருக்கு பாதுகாப்பு இருக்கிறது. நீங்க சில அரசாங்க வேலையில இருக்கிறவங்க வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது மரித்தால் அவர்களுக்கான ஒரு பெரிய ஒரு வெகுமதியை கொடுப்பாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது செத்தார்னா, அந்த வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிட்ட பிறகு அதுக்கப்புறமா செத்தார்னா அது வேற, அந்த கம்பெனி அதுக்கு பொறுப்பே இருக்காது. ஆனால் கர்த்தருடைய வேலை செய்கிற ஒரு மனுஷனுக்கு அவனுடைய வேலையில அவனுக்கு என்ன நேரிடும் என்பது அவனுக்கு தெரியவே தெரியாது. அதுக்குரிய பாதுகாப்பை தேவன் கொடுப்பார். அந்த நம்பிக்கையிலே அவன் அந்த ஊழியத்தை, அந்த வேலையை அவன் செய்ய வேண்டும். 32வது வசனம், சகோதரரே பக்தி விருத்தி அடைய அனைவருக்குள்ளும் தேவனுக்கும் ஒருவன் பிரசங்கிக்கும் பொழுது என்ன செய்கிறார்? ஒருத்தர் பிரசங்கம் பண்றாருன்னா என்ன பண்றாரு? அவரு தேவனுடைய வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறார். He is committing you to the word of God, to the graceful word of God. கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறார். இந்த பாருங்களேன், வசனம் எப்படி சொல்லுது, நம்ம எப்படி செய்யணும், இவ்வளவுதான். அது சில நேரம் சொல்லும் பொழுது கண்டிப்பா சொல்றதா தெரியும், சில நேரம் சீர்திருத்தலா சொல்றதா தெரியும், சில நேரம் ஆறுதலா சொல்றதா தெரியும், சில நேரம் விசுவாசத்தை தூண்டுவதாக தெரியும். இப்படிதான் வசனங்கள், கிருபையுள்ள வசனங்களை எடுத்து அதற்கு கேட்போரை அதற்கென்று ஒப்பு கொடுக்கிறோம். அவ்வளவுதான். இதுதான் அவருடைய வேலை. வல்லமையுள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுப்பது. 20ஆம் வசனம், பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி. பிரயோஜனமானவைகளை பிரசங்கிக்கிறார். பிரசங்கியார் என்ன பண்ணுவார்? அந்த மக்களுக்கு பிரயோஜனமானதை. அதனால்தான் சில நேரம் கரண்டா நடந்த ஒரு விஷயத்த, சம்பவத்தை கொண்டு வந்து, பாருங்களேன் இன்னைக்கு இப்படி நடந்தது இல்லையா, வசனம் பாருங்க நமக்கு எப்படி சொல்லுது, நாம எப்படி நடந்துக்கணும், கொள்ளை நோயின் காலத்துல அது சார்பான விஷயங்களை சொல்லி பிரசங்கம் செய்வது. சமுதாயத்துல ஏதோ ஒண்ணு நடக்குது பெருசா, நம்ம எல்லாம் கவனிக்கிறோம், உடனே அதை சொல்லி அதுல இருந்து அன்னைக்கு நம்ம இப்படி நடந்தா வசனத்தின்படி நமக்கு நல்லது அப்படின்னு பிரயோஜனமானவைகளை பிரசங்கிப்பது. 26, 27, எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டு தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அதாவது தேவனுடைய ஆலோசனைய 26ஆம் வசனம் சொல்றாரு, ஒன்றையும் மறைக்காமல் நான் உங்களுக்கு அறிவித்தேன். தேவனுடைய ஆலோசனைகளை சொல்வதுதான் வேலை. தேவனுடைய ஆலோசனைகளை
மறைக்காமல் அதை வெளிப்படையாக பிரயோஜனமாக சொல்வதுதான் பிரசங்கியாரோட கடமை. சரி, அந்த பிரசங்கியாரோட எண்ண போக்கு எப்படி இருக்கும்ன்றதுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன். அவர் மிகுந்த மனத்தாழ்மையோடு கூட நடக்க வேண்டியவர். ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறது, என்ன மாதிரி எண்ணங்கள் வேணும், எப்படி எண்ணம் உள்ளவராக இருக்கணும், மற்றவர்களுக்கு சொல்றாருன்னு சொன்னா அவர் எப்படி இருக்கணும், தன்னை பற்றி மிஞ்சிற எண்ணம் உள்ளவராக அவர் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் சோதனை அவருக்கு தான். நம்மை பற்றி மிஞ்சி நினைப்போமானால் அதுல எந்த லாபமும் கிடையாது, மாறாக நஷ்டமும் வேதனையும் தான். என்னை பற்றி நான் பெரிதாக நினைத்து கொண்டால், நான் பெரிதாக இல்லைன்னு சுத்தி இருக்கிறவங்க சொல்லும் போது எனக்கு வேதனை தான் மிஞ்சும். ஆனா நான் என்னை சிறிதாகவே நினைத்து கொண்டால், என்னை பற்றி கொஞ்சம் உயர்த்தினால் கூட அது எனக்கு தெரிய வரும் இல்லையா? அதான் வெரி சிம்பிள். அது அதனாலதான் சொல்றாரு, தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்போ மனோபாவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன். அப்போ பவுல் சொல்றார், பாவிகள்லயே பிரதான பாவிதான். அப்படிதான் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார். நான் ஒரு மண்பாண்டம், அதுல பொக்கிஷத்தை கடவுள் வச்சுட்டார், அதனால்தான் எனக்கு ஒரு மதிப்பு வேணா இருக்கலான்ற. அப்போ ஒருவன் பிரசங்கியார் தன்னை தாழ்த்தி கொள்வது அவசியம். அதுக்கு யார முன்னுதாரணமா அவர் வச்சுக்குவாரு? ஒரு பிரசங்கியார் யார முன்னுதாரணமா வச்சுக்கிட்டு தன்னை தாழ்த்தணும்? இயேசு கிறிஸ்துவை தான். பிலிப்பியர் 2:3-5 வசனங்கள்ல அவர் தேவனுக்கு சமமாயிருந்தோம், அதை கொள்ளையாடின பொருளை அப்படியே நெஞ்சோடு அணைச்சி ஒரு கொள்ளைக்கார வச்சுக்கிற மாதிரி வைக்காம அவர் அப்படியே தூக்கி அதை தூரமா வச்சுட்டு தன்னை வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து மனுஷ ரூபமாக காணப்பட்டார். அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை தாழ்த்தினார். இப்படி ஒரு மனோபாவத்தில் தான் ஒரு பிரசங்கியார் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடக்காத அளவுக்கு அவருக்கு சோதனை வரும். ஆண்டவருக்கும் வந்தது. திடீர்னு ஒரு முறை அவரை ராஜாவாக்கலாம், புடிச்சலாம், பிடிங்க அவரை, நம்மளாம் அவரை ராஜாவாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. அவரு அப்படியே மறைந்து போனாராம். ஓசன்னா என்று பாடினார்கள். அப்போ ஒரு பிரசங்கியாருடைய மனோபாவம், அவருக்கு அளிக்கப்பட்ட கிருபை, அவருடைய விசுவாச அளவு, மிகுந்த மனத்தாழ்மை, கர்த்தர் தனக்காக எதையும் செய்வார் என்று கர்த்தருடைய பார்வைக்கென்று அவர் செய்ய வேண்டியது என்னவோ அதில் அவர் கவனமாக அதை செய்து கொண்டிருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 11 முதல். இப்படி சொல்ல வேண்டியது என்ன? நான் உங்களை சிநேகியாதபடியினாலேயோ தேவன் அறிவார். மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களை போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன். இப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படி ஒரு துன்பம், இப்படி ஒரு நெருக்கடி அவங்களுக்கு அன்னைக்கு வந்திருக்கு. அந்த ஊழியத்தை குறைவாக மதிப்பிடும்படி அந்த மாதிரி ஆட்கள் இருக்கும் பொழுது இவங்களையும் சேர்த்து அப்படிதான் நினைச்சிருவாங்க. அப்படிதான் பொதுவாகவே நினைப்பாங்க பிரசங்கியார். அவங்கெல்லாம் இப்படிதான் ஒரு ஒரு பொதுவாக நினைப்பாங்க. அப்படி பொதுவா நினைக்கும் போது அப்படி சொல்றவங்க ஒரு 100 பேருடைய வாழ்க்கையை பார்த்தவங்களா இல்ல, 2-3 பேர் வாழ்க்கையை மட்டும்தான் அவங்க பார்த்திருப்பாங்க. ஆனால் பொதுவாக சொல்லிடுவோம். நடிகர் அவர் அப்படிதான், ஒரு நடிகை அவங்க அப்படிதான், ஒரு ஒயின் ஷாப்ல ஒருத்தர் வேலை செய்யற அவன் அப்படிதான் இருப்பான், அவன் கண்டிப்பா குடிப்பான். அப்ப நாம ஒரு பொது பார்வையை வச்சிருக்கோம். அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற சான்றுகள், நாம் கண்ணால் பார்த்தது, நாம் அனுபவித்தது அப்படின்னு பார்த்தா எண்ணிக்கையில் இருக்காது. நம்ம அபிப்பிராயம் சொல்ற அளவுக்கு அது இருக்கவே இருக்காது. 1-2 அனுபவங்களை வைத்து நாம் பொதுவாக எல்லாரையுமே பிராண்ட் பண்ணுவோம். ஆனா அவர் சொல்றாரு, இல்ல சொல்லுவாங்கதான், நான் செய்கிறவைகளையே செய்வேன். கர்த்தருடைய பார்வையிலே நான் என்ன ஊழியம் செய்ய வேண்டுமோ, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் செய்வேன். ஒரு பிரசங்கியாருடைய நெருக்கடிகள் என்ன? 23 முதல்
அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக நேரம் மரண அவதியில் அகப்பட்டவன். உங்களை கெட்ட வார்த்தையில யாருன்னா திட்டிருக்காங்களா? உங்களை விரட்டி இருக்காங்களா? ஓடு, உங்களை வீட்டுக்குள்ள வராத அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? உங்க கையில இருக்கிற வேதத்தை புடுங்கி இருக்காங்களா? உங்கள் நிமித்தமாக உங்கள் குடும்பத்தை பழித்திருக்காங்களா? நிறைய பேருக்கு இருக்காது. ஒரு பிரசங்கியாருக்கு அவன் வாழ்க்கையின் ஒரு பகுதி அது. அதெல்லாமே நடக்கும். ஒரு பிரசங்கியாருடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவருடைய வாழ்க்கைக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? மேலோட்டமாக மட்டும் பார்த்து முடிவெடுக்காதிருங்கள். அதனால அவர்கள் ரொம்ப தூய்மையானவங்க, ஒரு பிரசங்கியான்னு சொன்னா தவறே செய்யாதவங்க, அவங்க வாழ்க்கையில எந்த மிஸ்டேக்குமே இருக்காது அப்படின்னு நீங்க நினைக்கவும் வேண்டாம். பலவீனரும் தவறுகிறவர்களும் குற்றம் செய்பவர்களும் மனிதர்கள், நம்ம எல்லாம் அப்படிதான் இருப்போம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை சொல்வது நிமித்தமாக பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய, நற்சாட்சியை காப்பாற்றிக் கொள்ள அவன் முயற்சி செய்கிறவனாக இருப்பான் என்பதை மனதில் வையுங்கள். ஒரு பிரசங்கியாருடைய காயங்கள் நிறைய. ஒருவேளை என்ன ஒருத்தர் அடிச்சுட்டாங்கன்னு அப்படி கட்டு போட்டு வந்தேன்னா உங்களுக்கு தெரியும். ஆனா ஒருவருடைய வார்த்தை என்னை 100 முறை காயப்படுத்தி இருக்குமானால் உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களை பார்த்தாலும் எனக்கு தெரியாதுதான். ஆனால் சாத்தான் கர்த்தருடைய வேலை செய்து ஆத்துமாக்களை ரட்சிக்க ஒருவன் வேலைக்கு வந்தால் ஒரு விசுவாசியை தடுப்பான். அவன் கீழ்ப்படியாம தடுப்பான், கீழ்ப்படிந்தா வளராம தடுப்பான், அவங்க வளர்ந்தா அவங்கள பாவத்துல விழ வைப்பான். ஒரு விசுவாசி இப்படி செய்வான்றது உண்மையா இருக்குமானால் பல மடங்கு கர்த்தருடைய ஊழியக்காரனை அவன் செய்வானே. அதிக சோதனைகள், அதிக ஆக்கினை அவனுக்கு வரும் அப்படின்னா அதிக சோதனைகள் அவனுக்கு வரும் தானே இருக்கு. உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பதாக. காரணம் உங்களுக்கு அதிகமான ஆக்கினைன்னு தான் பிரசங்கியாரா வர்றவங்களை பார்த்து சொல்றாரு. அப்ப அதிக ஆக்கினைக்கு அவன் பாத்திரன்னு சொன்னால் அவன் அதிக சோதனைக்கும் பாத்திரனா இருக்கிறான். ஒரு பிரசங்கியாருடைய நிலைமை என்ன, அவருடைய வாழ்க்கையின் உத்தரவாதம் என்ன, அவருடைய பணியோட பாதுகாப்பு என்ன, அவர்கள் பணத்துக்கான வழி என்ன, அவர்கள் மனோநிலை என்ன, அவர்கள் அடையும் துன்பங்கள் என்ன, பவுலோட வாழ்க்கை நீங்க கொஞ்சம் கூர்ந்து பார்த்தா நிறைய பார்க்கலாம். இல்ல அவர் ரொம்ப பெக்யூலியரானவர், அவர் ரொம்ப விசேஷமானவர், அவரை எல்லாருமே தன்னை போல அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். அப்படி எல்லாருமே பவுலாக இருக்கிறோமா? அவரை மாதிரி பெரிய வைராக்கியமா இருக்கிறோமா? அவர் சொன்னார்ல தைரியமா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள் அப்படி நீ சொல்லுவியான்னு எனக்கு இங்க கேட்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை நான் போதிக்கிறேன் இல்லையா? உங்களை கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இல்லையா? அந்த வசனத்துப்படி நீங்கள் நடப்பதற்கு போதுமானதை செய்கிறேன். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக வளருவதற்கு உரிய ஆலோசனைகளை சொல்லுகிறேன். அந்த ஞான நன்மையை கொடுக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பயப்படுவாரா? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பயம் ஏதாவது இருக்குமா? பல விதமான பயங்கள், பல சந்தர்ப்பங்கள் அவருக்கு பயம். அந்த விஷயத்துல நானும் பவுலும் ஒண்ணுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பயமுறுத்தல்கள் நிறைய இருக்கும். பயமுறுத்தல்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். அப்போ பயங்களும் வந்து போகும். ஆனா அந்த பயத்துல விழுந்து விட்டோமா, பயத்திலே விசுவாசத்தை விட்டு விட்டோமா, அதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் பலவிதமான பயங்கள். 28வது வசனம், அந்த லிஸ்ட் நமக்கு ஏற்கனவே பார்த்திருக்கோம். 2 கொரிந்தியர் 11
28 இவைகள் முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. நாள்தோறும் அவருடைய மனதுக்குள்ளே ஒரு நெருக்கடி இருக்குமா? ஆவிக்குரிய போஜனத்தை கொடுத்து விட்டு அதை கேட்டு ஜீரணமாகி அங்க வளர்ச்சி இருக்கிறதா, ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறாரு, சமையல் பண்ணிலாம் வச்சுட்டாரு, அவர் கல்லப்பெட்டில உட்கார்ந்து எல்லாம் வரணும் சாப்பிடணும் அப்படின்னு காத்திருப்பார். தான் சமைத்த ஆகாரங்கள் எல்லாமே விற்கப்பட வேண்டும், அதுக்குரிய வருமானம் வர வேண்டும், அந்த ஆகாரம் நல்லா இருக்கணும், ருசியா இருக்கணும், அந்த ஆகாரம் சாப்பிட்டவங்க திருப்தி அடைந்து மீண்டும் வரணும். அதான ஒரு ஹோட்டல்காருக்கு நினைப்பா இருக்க முடியும். அப்போ ஞான நன்மைகளை ஒருவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய நினைப்பு, அவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? இந்த ஞான நன்மை போய் சேர்ந்தது, இந்த ஆவிக்குரிய உணவு போய் சேர்ந்தது இல்லையா? அதனால் அந்த வயல் நிலமானது அதை ஏற்றுக்கொண்டு அது எப்படி வளருகிறது, எப்படி பலன் கொடுக்கிறது என்பதன் மேலே கவனமாக இருப்பார். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22 முதல். ஆவியிலே கட்டுண்டவனாய் அறிந்திருக்கிறேன் போல். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அன்றியும் அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கு மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோட உங்களுக்கு எழுதுகிறேன். சில நேரம் நான் கண்ணீர் விடுவேன், அதை பரிகசித்ததும் உண்டு. இப்ப கூட எனக்கு கண்ணீர் வருது, நான் ரொம்ப அடக்கின்னு தான் இருக்கேன். ஏன்னா இவர் என்ன கண்ணீரோடும் கண்ணீரோடும்னு எழுதினுங்கிறாரு. அது ஒரு நீலி கண்ணீரை போல, அது ஒரு வேஷமான கண்ணீரை போல. அப்படி இருக்கக்கூடாது. அது தேவனுடைய பார்வையில இந்த பிரசங்கியார் கவனமா இருக்க வேண்டும். டிஜிஎஸ் தினகரன் கண்ணீர் விடுவார், அதை நம்மளே கூட பார்ப்போம். கண்ணை சுருக்கி அழுத்தி இழுத்தி கண்ணீர் விடுவார். அவரை ஃபாலோ பண்ற சிலர் இருக்காங்க, அவரை மாதிரியே பேசுவாங்க, அதே மாதிரி கண்ணீர் விடுவாங்க. சில நேரம் நம்மளே கூட அதை பார்த்து என்னடா அழையே வரக்கூடாதானா அழுதுன்னு கூட நினைக்கிறது உண்டு இல்லை? அது மாதிரி நினைக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பல சந்தர்ப்பங்கள்ல அவர் இந்த மாதிரி எழுதுனதை நம்ம வரிசையா வாசிச்சிருக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு பல சந்தர்ப்பங்கள்ல வாசிச்சோம். மிகுந்த கண்ணீரோடும் அப்படின்ற 3ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 18வது வசனம். ஏனெனில் சொன்னேன், கண்ணீரோடும் சொல்லுகிறேன். ஒரு கவிதை நயமா சொல்வாரா? அப்படி எடுத்துக்கலாமா? சில நேரங்களில் சொல்லுவோம்ல, நான் கண்ணீரோடு சொல்றேன். கண்ணீர் வராமல் கூட நம்ம சொல்லுவோம், கண்ணீரோடு சொல்றேன், கவனிமா கவனிப்பா சொல்லுவோம்ல. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஆவியானவர் இதை எழுதி வச்சிருக்கிறார், இதை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்படியானால் ஒரு பிரசங்கியார் கண்டித்து உணர்த்துற கம்பீரத்தோட வைராக்கியத்தோட அவன் பேசினாலும், அவன் அழுகிறது, அவன் கண்ணீர் விடுவது, அது உண்மையா தான் இருக்கணும். அதை நாம் உணர்ந்து கொண்டால் அந்த சுகம் நம்முடைய இருதயத்துக்குள்ள வரும். அதை ஏற்றுக்கொண்டால், அதை நம்பினால் அந்த சுகம் நமக்குள்ளே வரும். அந்த கண்ணீர் என்ன உண்டாக்கும் தெரியுங்களா? தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை உண்டாக்கும். தேவனுக்கு ஏற்ற துக்கம் உண்டானா என்ன வரும் தெரியுங்களா? அங்க மனம் திரும்புதல் வரும். ஏன் பிள்ளைகிட்ட உட்கார்ந்து பேசுறோம், புத்தி சொல்லும் போது ஏன் கண்ணீர் விடுறோம்? பரிதவித்து ஏன் அந்த கண்ணீர் விடுறோம் அப்படின்னா, மனம் திரும்புதல் அங்க வரணுன்றதுக்காக தானே. அப்போ அவர் பல சந்தர்ப்பங்கள்ல மிகுந்த கண்ணீரோடும் எழுதுகிறேன்றார், மிகுந்த கண்ணீரோடுன்றார். மகனுக்கு நான் கடிதம் எழுதிட்டு இருக்கேன், 1611வது நாள் × 2, அவ்வளவு பக்கங்கள் தான். அதுல பல சந்தர்ப்பங்களிலே நான் கண்ணீரோடு எழுதியது உண்டு. ஆனா அவனுக்கு அது தெரியாது, அந்த பக்கம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப நான் தான் சொல்ல முடியும்.
அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை ஒரு பிரசங்கியாராக அவர் மிகுந்த இரக்கத்தோட ஞான நன்மையை மக்களுக்கு கொடுக்கும்படியாக அவர்கள் தேவனுடைய வசனத்துக்கென்று ஒப்புவிக்கப்படத்தக்கதாக அந்த வேலையை செய்கிறார். இதை நான் செய்ய வேண்டும். 60 ஆண்டு காலம் இந்த ஊழியத்தை செய்து இன்னும் செய்யும் வைராக்கியம் உள்ள ஒருவரோடு கூடவே நான் இருக்கிறேன். மனிதர்களாக இருந்து ஒருவரை இன்ஸ்பயர் பண்ணணும்னு சொன்னா அதை விட பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் இருக்கவே முடியாது. 60 இயர்ஸ் பிரசங்கியாரோடவே கூட இருக்கிற ஒரு அனுபவம். நான் தவறி போவதற்கு வாய்ப்பில்லாத மாதிரி தேவன் அந்த பாதையில வச்சுட்டார். அதிகமான கிருபை எனக்கு உண்டு அப்படின்னு நான் எப்பவுமே நான் சொல்லுவேன். கூடவே பின்னால் இன்னொரு சவுண்ட் உங்களுக்கு கேட்கணும். அவ்வளவு தகுதியற்றவன்டா நீ அப்படின்றது உங்களுக்கு கேட்கணும். அப்பதான் ஒருத்தர் சொல்ல முடியும் நான் அதிகமான கிருபை உள்ளவன். ஏன்னா அதிகமான கிருபை என்று சொன்னால் அவருடைய அர்த்தம் என்ன? நான் அவ்வளவு தகுதியற்றவன். என்ன கிருபை யாருக்கு அதிகமா வரும்னா, இட் இஸ் அன் அன்மெரிட்டட் ஃபேவர். மெரிட்டே இல்லாதவனுக்கு கடவுள் கொடுக்கிறது தான் கிருபை. பிரசங்கியாராக உங்களில் அநேகர் முன்வர வேண்டும். நீங்கள் பிரசங்கியாராக ஞான நன்மையை போதிக்கத்தக்கதாக இந்த தலைமுறைக்கென்று எழும்ப வேண்டும். பவுலோட வாழ்க்கையை பாருங்க, ஆண்டவரோட வாழ்க்கையை பாருங்க. அவர் சாவுக்கு போய் அழுதார். உயிரோட எழுப்ப போறாருன்னா அவருக்கு தெரியுமே, அங்க எதுக்கு வேஸ்டா அவர் கண்ணீர் விட்டார்? உயிரோட எழுப்ப போறாரு, அதை முன்னாலே சொல்லிட்டாரு, 2 நாள் போட்டு போலாம் போடா அப்படின்ட்டார். தாமதமா தான் வந்தார் அவர். 4 நாள் பிணத்தை எழுப்புவது தெரியும். ஏன் அவர் கண்ணீர் விட்டாருங்க? இயேசு கண்ணீர் விட்டார் என்பதை படிக்கிறோமே. என்னுடைய பிள்ளைகள் கவனமா இருங்க. என்னுடைய பேச்சில மட்டும் நீங்க வளரல, என்னுடைய கண்ணீரிலும் நீங்கள் வளருகிறீர்கள். கர்த்தருக்கென்று வேலை செய்யும்படி, எந்த வகையிலாவது கர்த்தருக்கென்று வேலை செய்யும்படி பயன்படும்படி உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்களை ஒப்புக் கொடுக்க தேவன் வைப்பார்கள். சபையிலே சகோதரர்கள் கர்த்தருடைய வசனத்தின் மேல் நீங்கள் நேசிக்கிறவளா இருந்தால் தினமும் ஏதோ ஒரு வகையில நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை பேச கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி தொடங்கலாம்? பெஸ்ட் ஸ்பீக் டு யுவர் ஃபேமிலி. உங்கள் குடும்பத்துக்கு பேசுங்க. அது ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் இல்லை, ஒரு பயம் இல்லாமலாம் பேசலாம், தப்பானா கூட பேசிக்கலாம். அதனால புருஷர்களே உங்கள் குடும்பத்துல கர்த்தருடைய வசனத்தை பேசி பழகுங்கள். கொரோனா டைம்ல கொஞ்சம் பழக்கம் இருந்தது, அப்புறமா விட்டுட்டோம். ஒரு பிரசங்கியாராக தன்னை ஒப்பு கொடுத்து அவன் வேலை செய்வது என்பது கம்பீரமான ஒரு வேலை, மிக மேன்மையான, உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வேலை அது. ஆனால் அதனுடைய இன்னொரு பக்கம் சோதனையும் கண்ணீரும் வேதனையும் காயங்களும் இருக்கும். ஜெபம் செய். இரக்கமும் நீதியும் உள்ள நல்ல பிதாவே, இது அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாங்கள் படிக்கிறோம். அவர் தன் அனுபவங்களை பற்றி தன் கண்ணீர், காயம், வலி, அடிகள் என்று பேசுகிறார். இதை பேசும் உரிமை கூட இல்லாதவன் ஒரு பிரசங்கியார் என்று நினைக்கும் மனிதர்கள் மத்தியில எப்பொழுதாவது அதை பேச வேண்டிய அவசியம் ஏற்படுகிறதப்பா. இதோ மிகுந்த அன்போடும் கரிசனையோடும் ஞான நன்மையை பெற்றுக்கொண்டு சரீர நன்மைகளை கொடுத்து கனம் பண்ணுகிற அநேக விசுவாசிகள் உண்டு. அவர்கள் நிமித்தம் நீர் இந்த உலகத்திலே ஊழியத்தை, சுவிசேஷ வேலையை செய்கிறீர். ஆசீர்வதி. கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வது போல கர்த்தருக்கென்று உதவி செய்வதும் அவசியம் என்பதை நம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். விசுவாச அளவின்படி நாங்கள் நடந்து கொள்ளவும், கிருபையின்படி நடந்து கொள்ளவும், ஏதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றியோடு நடந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். தகப்பன், ஏதோ வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அநேகர் உங்களுடைய வார்த்தைகளை சொல்வோராக உருவாக வேண்டும் தகப்பனே. உமக்கென்று ஊழியம் செய்ய வேண்டுமே, அந்த பாரத்தை ஒவ்வொருவருக்குள்ளும் தாரும், எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும். இந்த ஒரு பெரிய சபையானது அடுத்து அநேகரை எழுப்ப, ஊழியத்துக்காக தங்களை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். நல்ல நோக்கத்தோடு, நல்ல புரிதலோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் வைத்துக் கொண்டு வளர
நீர் உதவி செய்தார். எங்களை ஆட்கொள்ளும், நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே.